அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை 29/3/2025 அன்று இரவு 8:15 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனீஸ்வரன் என்றழைக்கப்படும் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு திருக்கணிதப்படி மாறுதலாகி செல்லும் சனி பகவான் 12 ராசியினருக்கும் கோச்சார ரீதியாக எத்தகைய பலன்களை வழங்குவார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி அன்று கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சனி பகவான் கோச்சார ரீதியாக மீன ராசியில் சஞ்சரிக்கும் போது சில ராசிகளுக்கு சங்கடங்கள் உண்டாக்கலாம் என்றாலும் அவர் வக்ரகதியாகும் காலத்தில் அவர்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். சனி பகவான் பற்றிய பொது பலன் அறிய கால புருஷ தத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். தற்போது கால புருஷனின் விரய வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடு இவற்றை பார்க்கிறார். இந்த சனி விரயஸ்தானத்தில் இருப்பதால் மக்கள் ஏனோ பயத்தை மிக விரும்புவர், மேலும் நிறைய செலவழிக்கவும் ஆசைப்படுவர். ஆனால் சனி அதனை அனுமதிக்க மாட்டார் என்பது வேறு விஷயம். இந்த அலைச்சலையும் செலவையும் தொழில் முன்னேற்றத்திற்கும் முதலீடு செய்யவுமே திருப்திப்படுவார் என்பது கவனிக்கத்தக்கது. வெளிநாட்டு பயணம் கொடுத்தாலும் அதனை வேலை விஷயமாக செல்லவே அனுமதிப்பார். சும்மா ஜாலியாக குத்தாட்டம் குதியாட்டம் போடுவதற்கு அனுமதிக்க மாட்டார் என்பதே உண்மை. ஆயுள்காரன், கர்மகாரன், தொழிற்காரன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் மீன ராசியினருக்கு ஜென்ம சனியாகவும், மேஷ ராசியினருக்கு விரய சனியாகவும், கும்ப ராசியினருக்கு பாத சனியாகவும், தனுசு ராசியினருக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், சிம்ம ராசியினருக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசியினருக்கு கண்டக சனியாகவும் சஞ்சரிக்க போகிறார். இதனால் கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு ராசியினர் சிரமங்களுக்கு ஆளாகலாம். சிரமங்களை சமாளிக்க திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் ஆகிய ஊர்களில் எழுந்தருளியுள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தை நாடி சென்று பரிகாரம் செய்து வருவது சிறப்பாகும். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவதும் சங்கடங்களை போக்கும். அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கும்பராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். கடந்த 2.5 வருடமாக உங்கள் ராசியான கும்பராசிக்கு ஜென்ம சனியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் 29/3/2025 அன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசியில் பாத சனியாக சஞ்சரிக்க போகிறார். இதுவரையில் உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக சஞ்சரித்து வந்தவர் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பார். பணத்தட்டுப்பாட்டை அதிகரிப்பார். எந்த வேலையையும் எடுத்தோம் முடித்தோம் என்று முடிக்க முடியாத அளவிற்கு தடைகளையும் பிரச்சனைகளையும் தந்திருப்பார். உடலில் நோய் தொல்லையை அதிகரித்து சிரமத்திற்கு ஆளாக்கி இருப்பார். நல்ல முறையில் பழகி வந்தவர்களையும் உங்களை விட்டு விலக வைத்திருப்பார். கணவன் மனைவிக்குள்ளும் ஒற்றுமையில்லா நிலையை உருவாக்கி இருப்பார். செய்து வரும் தொழிலில் பாதிப்பையும் அதனால் வருமான குறைவையும் ஏற்படுத்தி இருப்பார். கூட்டாளிகள் பிரிந்து சென்று தனித்து செயல்பட ஆரம்பித்து இருப்பார்கள். அதனால் உங்கள் மனதில் இனம் புரியாத பயம் உண்டாகி இருக்கும். அளவிற்கு மீறிய சங்கடங்களை பார்த்திருப்பீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் என்று அனைவரும் பகைவர்களாக மாறி இருப்பார்கள். குடும்பத்திலும் நிம்மதியற்ற நிலை உருவாகி இருக்கும். மனதில் தேவையற்ற பயமும் சேர்ந்திருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் தடையும் மந்த நிலையும் ஏற்பட்டிருக்கும். பொன் பொருட்களில் குறைவு, சேமிப்பில் சரிவு என்று ஜென்ம சனியானது உங்களை எழ முடியாத அளவிற்கு கட்டி போட்டிருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாவார் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப வழங்கிடக்கூடியவர். கடந்த 2.5 வருடங்களில் சனி பகவான் உங்களுக்கு பல வழிகளிலும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் நிம்மதியற்ற நிலையையுமே உருவாக்கி வந்தார். இந்த நிலையில் 29/3/2025 முதல் மீன ராசியில் பாத சனியாக சஞ்சரிக்க போகும் சனி பகவான் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்கிட போகிறார்? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானமாகும். இங்கு சஞ்சரிக்கும் சனி பகவான் இவற்றிலெல்லாம் சங்கடங்களை ஏற்படுத்துவார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவிற்கு உங்கள் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். வார்த்தைகளால் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் உண்டாகும். பணவரவில் தடைகளும்
தாமதமும் ஏற்படும். குடும்பத்திற்குள் குழப்பமும் பிரச்சனைகளும் தலை தூக்கும். ஏதாகிலும் ஒரு குழப்பம் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு தொட்டதெல்லாம் சங்கடம், எடுத்ததெல்லாம் பிரச்சனை என்ற நிலை ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லவும் நேரும். அஜாக்கிரதையின் காரணமாக பொருட்கள் களவு போகும். பொருளாதார இழப்பு உண்டாகும். உங்கள் செல்வாக்கில் மாறுதல் தோன்றும். வாக்கு தவற நேரும். வருமானம் தடைப்படும். எதிலும் நாட்டமற்ற நிலை உருவாகும். பெற்றோர் உறவினர்களின் வெறுப்புகளுக்கும் பகைக்கும் ஆளாக நேரும். எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்ற அச்சம் மனதில் குடிக்கொள்ளும். உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு சுகமற்ற நிலை உருவாகக்கூடும். சட்ட பிரச்சனைகளும் அரசாங்க ரீதியாக தொந்தரவுகளும் ஏற்படும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். பெண்கள் மாங்கல்யத்திற்கு சோதனை உண்டாகும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் பாதிப்புகள் உண்டாகும். வாகனம் விபத்திற்கு உள்ளாகும் என்றாலும் திசா புத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் ஏற்படும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் மேல சத்தம் கேட்கும். சுப காரியங்கள் நடந்தேறும். இவையெல்லாம் கும்பராசினருக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் உண்டாகக்கூடிய பொது பலன்களாகும். இவற்றில் உங்களுக்கு லாபத்தையும் வழங்கிட உள்ளார் சனி பகவான். எப்படி என்கிறீர்களா? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து தன்னுடைய 3, 7, 10ஆம் பார்வைகளால் உங்களுடைய சுகஸ்தானத்தையும் ஆயுள் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். பொதுவாக சனி பகவானின் பார்வை மிக கூடியது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அவர் பார்க்கும் இடங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார் என்பது விதி என்றாலும் 3, 6, 11ஆம் இடங்களை பார்க்கும் போது அந்த இடத்தில் யோகமான பலன்களையே வழங்குவார். இக்காலத்தில் சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகம் மற்றும் மாதுர் ஸ்தானத்தில் பதிவதால் பெற்ற தாயிருப்பின் அவருடைய ஆரோக்கியத்திற்கு சங்கடம் உண்டாகும் அல்லது தாயுடன் பகைமை ஏற்படும். தாய் வழி உறவினர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். வீடு, சொத்து, வாகனம் இருந்தால் அவற்றில் தொல்லைகள் உண்டாகும். அலைச்சல், திருச்சல், நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் போகும். எடுத்த வேலைகளை முடிக்க முடியாமல் சங்கடம் அதிகரிக்கும். உழைப்பு கூடும். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகும். மொத்தத்தில் நிம்மதி கெடும். சுகத்திற்கு கேடு உண்டாகும் என்று சொல்லலாம். சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்தில் பதிவதால் பல்வேறு இடர்பாடுகளை இக்காலத்தில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உடல்நிலையில் எதிர்பாராத பாதிப்புகள் தோன்றும். நீண்ட காலமாக உங்களை பழிவாங்குவதற்காக காத்திருந்த எதிரிகள் உங்கள் ரகசியங்களை கண்டறிந்து அவமானத்திற்கு ஆளாக்குவார்கள். அதனால் உங்கள் செல்வாக்கு குன்றும். குடும்பத்தில் கஷ்டம், தம்பதியரிடையே கருத்து வேறுபாடு, உறவினர்களிடம் மனக்கசப்பு, முயற்சிகளில் தடை, ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை என்று உருவாகும். பெண்களுக்கு 8ஆம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம் என்பதால் இக்காலத்தில் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்கு கேடு உண்டாகும். மாங்கல்யத்திற்கும் சிலருக்கும் சோதனை ஏற்படும். பாக்கியஸ்தானத்திற்கு விரயஸ்தானம் என்பதால் தந்தைக்கு சோதனை, பாதகம் என்ற நிலையும் ஏற்படும். பெரிய மனிதர்களுடன் மனக்கசப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு வேறு பெண்களுடன் தொடர்பு, நெருங்கிய உறவினர்களின் பிரிவு என்ற நிலை உருவாகும். சமூகத்தினரின் அவமதிப்பிற்கும் ஆளாக நேரும். தொழிலில் சிரமம் உண்டாகும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் பதிவதால் 1000 சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் சக்தி உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பல வகையிலும் வருவாய் வரக்கூடும். எதிர்பாலினரால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சந்தோஷம் கூடும். அரசு துறைகளால் நன்மை உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கும். தொழிலில் மாற்றம், இடமாற்றம் போன்றவை நிகழக்கூடும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு மறுமணம் நடைபெறும். வரவேண்டிய பணம் வரும். நெருக்கடிகள் நீங்கும். இவையெல்லாம் 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் உண்டாகக்கூடிய பொது பலன்களாகும். சனி பகவான் அவர் சஞ்சரிக்கும் இடத்தை சிறப்பாக வைப்பார். அவர் பார்க்கும் இடங்களுக்கு ஏற்பவாறு பலன்களை வழங்குவார் என்று கூறப்பட்டாலும் ஏழை சனி காலத்தில் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர். ஏழை சனி காலத்தில் அந்தந்த ஜாதகரின் வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கும் என்பதை அவரவர் ஜாதகத்தை பார்த்தாலே எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். சனி பகவான் ஒரு வீட்டில் 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்தாலும் தொடர்ந்து 2.5 ஆண்டுகள் ஒரே நிலையில் அவர் சஞ்சரிப்பதில்லை. சஞ்சரிக்கும் இடத்தில் வருடத்திற்கு 4 மாதங்கள் வக்ரகதியை அடைவார். அக்காலத்தில் மேலே சொன்ன பலன்கள் மாறுபடும். அத்துடன் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகளாலும் பலன்கள் மாறுபடும். தீமைகளும் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். அதேபோல் பூர்வ புண்ணிய பலம் உடையவர்களுக்கு, யோகமான திசாபுத்தி நடப்பவர்களுக்கு பெருமளவில் பாதிப்புகள் ஏற்படாது. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில்
12/7/2025 முதல் 27/11/2025 வரையிலும் 26/7/2026 முதல் 10/12/2026 வரையிலும் வக்ரகதி அடைகிறார். இக்காலத்தில் பாதசனியின் பாதக பலன்கள் உங்களை நெருங்காமல் போகும். உடல்நிலை சீராகும். மனதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பணவரவு அதிகரிக்கும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீர்கள். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். ஆரோக்கியம் சீராகும். தாயின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். தாய் வழி உறவுகளுடன் இருந்த பகை அகலும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். கணவன் மனைவி இடையே தோன்றிய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தடைப்பட்டிருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். சனி பகவானின் பார்வை பலன்களை பார்க்கலாம். சனிக்கு 3, 7, 10 எனும் பார்வைகள் உண்டு. சனி பகவானின் 3ஆம் பார்வை பலன். கும்பராசியின் 2ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சனி பார்த்த இடத்தை பாழாக்குவார். எனவே இந்த சனி பயிற்சி ஆரம்பித்தவுடன் உங்கள் உடல்நிலையில் சற்று கோளாறு ஏற்படும். இதனால் மருத்துவரிடம் அலைய நேரிடும். உங்கள் தாயார் நலனில் அக்கறை தேவை. வாகனங்கள் ஆங்காங்கே இடித்து நெரிசலாகிவிடும். பசுமாடு அது பாட்டுக்கு எங்கோ போய்விடும். வயலில் விளைச்சல் திருடு போகும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் வாழ்க்கை துணையின் தொழிலில் சற்று தேக்கம் ஏற்படும். உங்களுக்கு வரும் அதிர்ஷ்டம் வேறு ஒருவரால் தட்டி பறிக்கப்படும். உங்கள் தொழிலில் ஒப்பந்தங்களில் குற்றம் கண்டுபிடிக்கப்படும். தொழில் செய்யும் இடத்தை ஏனோ குறுக்க நேரிடும் அல்லது வேறு இருட்டான சந்து போன்ற இடத்திற்கு மாற நேரிடும். இப்போது வீடு பார்த்தால் அது டோக்கன் இடத்தில் தான் கிடைக்கும். கல்வியில் ஞாபக மறதி உண்டாகும். இவ்விதம் சனி தான் பார்த்த 4ஆம் இட பலன்களை சுருக்குகிறார். சனி பகவானின் 7ஆம் பார்வையின் பலன்களை பார்க்கலாம். சனி பகவான் தனது 7ஆம் பார்வையால் கும்பராசியின் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பார்வை கெடுக்கும், அழிக்கும் வல்லமை கொண்டது. எனவே 8ஆம் இட அசுப பலன்களை அழிக்கிறார். இதுவரை மோசமான பங்குதாரரிடம் மாட்டிக்கொண்டிருப்பதால் அவரிடம் இருந்து விடுபடுவீர்கள். ரொம்ப மோசமான காதல் அல்லது கல்யாணத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். சில எதிர்ப்புணர்வு மிக்க பணியாளர்கள் அவர்களாகவே விலகி விடுவர். சிலரின் அடாவடி மாமனார் தொல்லை நீங்கும். தொழில் செய்யும் இடத்தில் உள்ள மிரட்டல் நீங்கும். அரசு அதிகாரிகள் வியாபார விஷயமாக கொடுத்த இன்னல்கள் முடிவிற்கு வரும். வாடகை வீட்டு பிரச்சனை தீரும். சில திருட்டு தடுக்கப்படும். சிலரின் இளைய சகோதரன் கொடுத்து வந்த சிக்கல் சீராகும். சில குத்தகை ஒப்பந்த விஷய நிமிஷை நின்றுவிடும். காவல்துறையினரால் ஏற்பட்ட கஷ்டம் நீங்கும். உங்கள் வயல், தோட்டம், தண்ணீர் தாவா முடிவிற்கு வரும். 8ஆம் இடத்தை பார்க்கும் சனி பகவான் அதன் இம்சைகளை ஒழிக்கிறார். சனி பகவானின் 10ஆம் பார்வைகளின் பலன். சனி பகவான் தனது 10ஆம் பார்வையால் கும்பராசியின் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது உங்கள் எண்ணங்களை, ஆசைகளை, லட்சியங்களை, நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய இடம். சனி பகவானின் பார்வை படும்போது உங்கள் ஆசைகள் நிறைவேறுவது மிக சிரமமாகும். மேலும் உங்கள் மூத்த சகோதரனை மனக்கசப்பு செய்ய தூண்டும். அரசியல்வாதிகளையும் அரசியலையும் பிரித்துவிட்டுதான் சனி பகவான் மறுவேளை பார்ப்பார். சமையல் கெட்டு போக வாய்ப்புண்டு. சில வழக்குகள் இழுத்து அடிக்கும். தூரதேச பயணங்களில் வெகு அலுப்பு ஏற்படும். பதவி உயர்வு வரும், ஆனா வராது என்ற நிலையில்தான் இருக்கும். நீங்கள் கிளப் சொசைட்டியில் உறுப்பினராக இருப்பின் அதனை விட்டு விலகும் சூழ்நிலை ஏற்படும். நிறைய மனிதர்களுடன் நெருங்கி பழகும் சூழ்நிலை உடையவர்கள் அதிலிருந்து பிரியும் நிலை உண்டாகும். 11ஆம் இடத்தை பார்க்கும் சனி பகவான் லாபத்தை குறைப்பார். சனியின் வக்கர பலன்கள். 2025 ஜூலை 12 முதல் 2025 நவம்பர் 27 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரம் பெறுவார். நீங்கள் செய்து கொண்டிருந்த பயணமும் செலவும் கட்டுக்குள் வரும். இதனால் பணவிரயம் தவிர்க்கப்படும். வக்கரம் நீங்கியவுடன் பழையபடி அலைய ஆரம்பித்து விடுவீர்கள். 2026 ஜூலை 26 முதல் டிசம்பர் 10 வரை ரேவதி நட்சத்திரத்தில் வக்கரம் ஆவார். இந்த காலகட்டத்தில் உங்களால் கொஞ்சம் வீட்டு பக்கம் தலை காட்ட இயலும். அது ஜாமீன் கிடைப்பதால் இருக்கலாம் அல்லது மருத்துவர்கள் உங்களை வீட்டிலேயே இருக்க அனுமதிக்கலாம். எனவே ஏதோ ஒரு காரணத்தால் கும்பராசியார் வீட்டில் உண்டு உறங்க இயலும். வக்கர நீங்கியவுடன் மறுபடியும் தலைமறைவு வாழ்க்கை வாழ நேரிடும். வக்ரர் சனிக்கு ஸ்ரீ கோளிலிநாதரை வணங்கவும். கும்பராசி அன்பர்களே, சனி பகவான் வழங்கும் உங்களுக்கு மொத்த பலன்களையும் பார்க்கலாம். கும்பராசிக்கு சனி பகவான் தனது சார பலன், பார்வை பலன் இரண்டின் மூலமும் நற்பலன்கள் தர இயலாத நிலையில் இருக்கிறார். 8ஆம் இடத்தை பார்த்து கெடு பலனை ஒழிக்கிறார். அது ஒன்றுதான் அவரால் ஏற்படக்கூடிய நன்மை. மற்றபடி அவரின் வக்ர காலத்தில் மட்டுமே சனியால் நல்ல பலன்களை கொடுத்து ஜாதகரை நிதானித்து செய்கிறது. கெடு பலன் அதிகமாகவும் நல்ல பலன் மிக குறைவாகவும் அமைகிறது. கும்பராசி
26க்கு பாதசனி நடக்கும். எனவே திருநள்ளாறு சென்று சேவிக்கவும். ஸ்ரீ ஆஞ்சநேயரை வடைமாலை சாற்றி தீபமேற்றி வழிபடவும். சனி பிரதோஷம் அன்று சிவனை வழிபடுவது சிறப்பு. அருகில் உள்ள சனீஸ்வர சன்னதிக்கு எள் தானியத்தை முடிச்சிட்டு அகல் விளக்கு வேறு திரியிட்டு தீபமேற்றி வழிபடவும். ஊனமுற்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கவும். திருநள்ளாட்டூர் ஸ்ரீ ஜெயவீர மங்கள ஆஞ்சநேயரை வணங்கவும் பணக்காணிக்கை செலுத்தவும்.